தூங்கா நகரம். காலையில் 4:30 மணிக்கு புரோட்டாவும் சால்னாவும் கிடைக்கிற உலகத்தில் ஒரே ஒரு மதுரை தான். எந்த நேரத்துலையும் எப்போ ஒரு பயணி இறங்கினாலும் அவனுக்கு வகுறார சாப்பாடு கிடைக்கிற ஒரே தூங்காத நகரம் நம்ம மதுரை நகரம் தான். மதுரை சாதாரண ஊர் இல்லை. இதை கிராமத்துலேயும் சேர்க்க முடியாது, நகரத்துலேயும் சேர்க்க முடியாது. இது ஒரு பெரிய டவுன். உள்ளுக்கு பார்த்தா கிராமத்தினுடைய அனைத்து எல்லா விஷயங்களும் மதுரையில் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான தமிழ் பேசுவாங்க. சென்னையில் ஒரு தமிழ் பேசுவான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அநியாயம். கும்முடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பேசுகிறான் ஐயா தமிழ் என்கிட்ட ஒருத்தன். என்ன லியோனி அண்ணாத்தான் பேச்சுன்னு இருக்கிறேன் வந்தாரான். என்ன பேச்சுன்னு இருக்கிறீங்க? லியோனி என்னை இட்டுன்னு போகிறேன், நாங்கள் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன். நான் சத்துணி அண்ணா உன் பேச்சை கேட்டு நாங்கள் மரசலாம் ஆகிட்டோம் அப்படின்னா. யார்ரா நீ உட்கார்றா, என்னடா பேசுகிற? அவன் பேசுகிறது தமிழ். கோயம்புத்தூரில் ஒரு தமிழ் பேசுவாங்க. ஏனுங்க நீங்கள் சாலி பாட்டு போங்கன்னா பேச்சு பாட்டு போங்க, சாப்பிட்டு பாட்டு போங்க. கவுண்டர்கிட்ட பேசி பாட்டு போனால் என்ன மணி பேசுகிறீங்க, கவுண்டரிச்சுக்கிட்ட போட காலி பக்கம் உங்களுக்கு என்ன மணி வாங்கி கிடக்குதுங்க. இது கோயம்புத்தூர். திருநெல்வேலியில் ஒரு தமிழ் பேசுவாங்க. ஏலா என்னலை சொல்லுத, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா. நெல்லை பால சிரிக்கிறார் பாருங்க. ஏலே என்னலை பேசுதான், என்னவே சொல்லுதான் அப்படிம்பாங்க. ஆனால் மதுரை தமிழ் இருக்க யாருக்குமே வஞ்சகமே செய்யாத ஒரு தமிழ் நம்ம மதுரை தமிழ் தான். மாமா ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடு மாமா அப்படின்னு மதுரைக்காரன்ட்ட கேளுங்க. அவன் பதிலே நூதனமாக இருக்கான். கொடுக்குறேன், கொடுத்துட்டேன், கொடுக்க போகிறேன், கொடுக்க மாட்டேன் சொல்லவே மாட்டான். நாளையும் கூட்டி 4ஆல் வகுத்து ஒரு டென்ஸில் பேசுவான் மதுரைக்காரன். மாமா ஒரு 1000 ரூபா கொடு மாமா. கொடுப்போம்ல அப்படின்னா. கொடுப்போம்லங்கிறதுக்கு அவன் கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போகிறானா, இல்லை கொடுக்க மாட்டானா கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற தமிழ் மதுரை தமிழ். உலகத்தை வென்றெடுத்த நகைச்சுவை தமிழ் எது என்று சொன்னால் நம்ம மதுரையினுடைய அந்த தேனோடும் அழகான தமிழ். திரைப்படத்திலே ஒரு மாபெரும் வைகை புயல் என்ற வடிவேலுவை தந்த மண் இந்த மதுரை மண். அதே மாதிரி எம்.ஆர். ராதாவிற்கு அடுத்து மிகப்பெரிய சமூக சீர்திருத்த சிந்தனையை கொடுத்த நடிகர் விவேக்கை கொடுத்ததும் இந்த மதுரை மண்ணு தான். அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் 1000 பட்டிமன்ற நடுவர்கள் இருக்காங்க. ஆனால் பட்டிமன்ற நடுவர்களுக்கெல்லாம் நடுவராக இருக்கக்கூடிய எங்கள் சாலமன் பாப்பையா ஐயாவை தந்தது இந்த மதுரை மாநகரம். அருமையான தலைப்பு. திருநங்கைகள் இன்றளவும் ஏங்குவது பெற்றோரின் பாசத்திற்கா, சமுதாய அரவணைப்பிற்கா, காதல் வாழ்விற்கா? ஒரு சின்ன கதையா இது. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். 10 வயசு வரையும் நான் ஒரு பையனோட விளையாண்டுட்டு இருந்தேன். நல்லா விளையாடுவோம், எப்போவும் நல்லா ஜாலியான ஃப்ரெண்ட்ஸு, நல்லா விளையாடுவோம், எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸு யாருமே இல்லை, வீடை காலி பண்ணி போயிட்டாங்க. எங்கே போனாங்க, என்ன ரீசன் எனக்கு தெரியல. 1 மாதம் கழித்து திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க. அப்போ அந்த பையன் வரல, என் கூட விளாண்டுக்கிட்டு இருந்த பையன் வரவே இல்லை. நான் எங்கள் பெரியம்மா பெரியப்பாட்ட எல்லாத்தையும் கேட்குறேன், என்னாச்சு வரலையே, ஏன் என் ஃப்ரெண்டு வரலையே, ஏன் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, திருநங்கையாக மாறிட்டாங்களாம், அதனால் கொண்டு போய் பாம்பேயில் விட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. 10 வயசு குழந்தைய. அப்போ எனக்கு 10 வயசுங்கும் போது எனக்கு திருநங்கைன்னா என்னன்னே தெரியாது. முதல்ல நான் பெண்ணுங்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியாது, ஆணுங்கிறதுக்கு என்னங்கிற ரீசனே எனக்கு தெரியாது. அப்போ 10 வயசு குழந்தைய கொண்டு போய் பாம்பேயில் விட்டு வந்தாங்களே, அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். அதே இன்சிடெண்ட்டு இப்போ எனக்கு வயசு 31 வயசு. பாம்பே போயிருந்தேன் சார், எங்கள் அண்ணனோட வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கு எதிர்த்த ஃப்ளாட்டில் ஒரு திருநங்கை அம்மா இருக்காங்க. அவங்கள திருநங்கை அம்மான்னு கூட சொல்ல முடியாது, திருநங்கையோட எனக்கு தங்கச்சின்னு சொல்லலாம், அந்த ரேஞ்சில் இருக்காங்க. பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, கூட அண்ணன் தம்பி இருக்காங்க, கூட அக்கா தங்கச்சி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. தனியான ஃப்ளாட்டு, செம்ம ரிச்சான வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களே. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஏன் இவங்க திருநங்கையாக இருக்காங்க, எப்படி அவங்க வீட்டில் அனுமதிக்கிறாங்க, எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, திருநங்கையாக என் பையன் 10 வயசில் மாறிட்டான். அப்போ ஸ்கூல்லையும் அனுமதிக்கலை. அதுக்காண்டி என்ன எடுத்தாங்களா ஸ்டெப்பு, வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கள 12th வரையும் படிக்க வச்சுருக்காங்க அந்த பேரண்ட்ஸு. ஃபேஷன் டெக்னாலஜி படிக்க வச்சு, ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி படிக்க வச்ச ஸ்டூடெண்ட்டு தனியாக
ஒரு இதை செயல் நடத்துகிற வரைக்கும், அதாவது அவங்க வந்து டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க, லேடிஸ்க்குரிய எல்லா ஐட்டமும் வச்சு பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாம்பேயில். இந்த பேரண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க, அந்த பேரண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. திருநங்கை யார் பாதிக்கப்படுறது? பேரண்ட்ஸ்னால தான் திருநங்கை எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, மித்த மாதிரி எல்லா தொழிலுக்கு போகிறாங்க. இது இவங்க பிச்சை எடுத்தா இவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. முதல்ல பெற்றோரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம தானே வளர்த்தோம், நம்ம தானே பெற்றோம் பிள்ளைய. தானாக வந்துருச்சா குழந்தை திருநங்கைங்கிறது? அப்பா இந்தாப்பா இந்த வீட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரியாக பண்ணிட்டு போகிறேன், இந்த குழந்தைய நீங்கள் திருநங்கையா வச்சுக்கோங்கன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. யாரும் வந்து கடவுள் கொடுத்துட்டு போகிறதில்ல. நம்ம தான் ஒரு ஆணு பெண்ணு பெற்று தான் அந்த திருநங்கையாக மாறி இருக்காங்க. அவங்களுக்கு என்னங்கிறதே தெரியாமல், பேரண்ட்ஸ் அரவணைப்பு இல்லாமல் கொண்டு போய் தனியாக விட்டுட்டு வந்தால் எப்படி சார் நடக்கும்? இந்த இது நம்ம தான் சார் கொஞ்சம் பொறுப்பு ஏற்று பண்ணணும். சரி, படிக்க வைக்கலையா, சமுதாயம் ஏற்றுக்கலையா, பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றுக்கலையா, நீ என்ன பண்ணுற? அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுன்னா நம்ம என்ன போட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். ஆணுன்னா என்ன செய்வான்? படிக்க வைப்பான், அவனுக்கு வீடு வாசல் சொத்து சேர்த்து வைப்பான். ஆணுக்கு செய்கிறீங்க, பெண்ணுக்கு செய்கிறீங்க. ஏன் திருநங்கைக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொட்டி கொடையை வை. ஒரு வாரம் வாங்காமல் இருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரன், ஒரு 15 நாள் வாங்காமல் இருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரன், ஒரு மாதம் வாங்காமல் பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பேன். பக்கத்தில் இருக்க கடையை தாண்டி இன்னொரு கடைக்கா போய் வாங்க போவேன். வந்துனா நீ கடையை திறந்து வைக்க சொல்லுவோம் பிள்ளைய. திருநங்கை நம்மள்கிட்ட என்ன பண்ணல சார், குழந்தைய இருக்கா அன்னைக்கு வாங்க தான் செய்வேன். நம்ம தான் சார் இது பண்ணணும், எஃபோர்ட் போட்டு குழந்தைகளை பாதிக்கணும். ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் கைவிட்டுட்டு இல்லை பாவம் அவங்க ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பாசத்துக்கு ஏங்குறாங்க, சமுதாயம் இப்படி சீரழிக்குதுன்னு ஏங்குறாங்க, காதலுக்குன்னு ஏங்குறாங்க. பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார். சுதாக்கா எல்லாரும் சொன்னாங்க, என்னோட சமுதாயத்தில் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நான் இப்போ திருநங்கை ஆனதுனால எங்கள் அக்கா தங்கச்சி கல்யாண வீட்டிலலாம் எல்லோரும் இந்த மாதிரி பேசுனாங்க, அவங்க சம்மந்தக்காரவெல்லாம் இப்படி பேசுனாங்கன்னு. நீங்கள் அம்மாவாக இருந்து என்ன செய்கிறீங்க? நமக்கு லவ் மேரேஜ் பண்ணுறோம், நான் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறேன் சார், நான் ஒரு ஏழை பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனை என்ன சொல்லுவோம் நம்ம? ஏழை பையனை கல்யாணம் பண்ணிக்காத, நல்லபடியாக இருக்காது வாழ்க்கை, ஒரு நகை நட்டு உள்ளதை போட்டு பண்ணித்தரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது மாதிரி கூட இருக்கிற எல்லா பசங்கள்ட்டையும் சொல்லி வளங்க, அது நம்ம தம்பி, நம்ம தங்கச்சி, நம்ம சொந்தம், நம்ம இனம், நம்ம ரத்தம், உன்னோட ரத்தம் ஒரு கூட பிறந்தது, என் வயிற்றுல பிறந்த மாதிரி தான் அந்த பிள்ளையை நான் பெத்தேன்னு ஒவ்வொரு ட்ரிப்பு சொல்லி வரீங்க. அது ஆலமர விழுது மாதிரி துளிர் விட்டு நிற்கும். நாளைக்கு எவனாவது திருநங்கைன்னு கையை வச்சான் அவன் வெட்டுவேன், அவன் அண்ணன் எதாக இருந்தாலும் கேட்கவே செய்வேன். அப்போ வெளியே அவங்க போகும்போது ஒரு வேலைக்கோ ஒரு படிப்புக்கோ போகும்போது யாரும் கிண்டல் கேலி பண்ண சொல்ல மாட்டா. ஏண்டே அவளுக்கு கூட ஒரு அண்ணன் தம்பி இருக்கேன்டா, எதாக இருந்தாலும் வந்து கேட்பாங்கடா அப்படிங்கிற ஒரு உறுத்து இருக்கும். அப்பா அம்மா கையில் விட்டு கடைசியில் சமுதாயம்னு சொன்னால் எப்படி சமுதாயம் இதாகும்? பெற்றோர்கள் கையில் தான் எல்லா இதுவுமே இருக்குது. அசோகனை பற்றி ஒரு கதை சொன்னாங்க. அவர் வாழ்ந்த காலத்துலேயும் அரண்மனையில் திருநங்கையில் வந்து அந்தப்புறத்தில் காவல் காத்தாங்க, அரண்மனையில் வேலை பார்த்தாங்க, போர்க்காலத்துலேயும் போர் புரிஞ்சிருக்கிறாங்க, பாட்டு பாடுறவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க, கோயிலில் வந்து பூஜை பண்ணுறவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வளங்களாம் எடுத்துக்கொண்டு அவங்கள வந்து கீழ்மட்டத்தில் தான் வச்சுருந்துருக்குறாங்க. அவங்கள பற்றி எந்த வரலாறும் சொல்லவில்லை. இதே கடவுள் கிருஷ்ணன் வந்து ஒரு மோகினி அவதாரம் எடுத்து பெண்ணாக மாறி வந்தால் நம்ம சமுதாய மக்கள் எல்லாரும் கோயில் கட்டி கொண்டாடுறோம், கும்பிடுறோம். அதே மனித உருவில் பிறந்து ஆணாக பிறந்து நாங்கள் திருநங்கையாக மாறினா ஏங்க எங்களை 9 அலி பொண்டுகை கொக்கரக்கோழி ஊராரு புளியமரன் இப்படி சொல்லி எல்லாரும் ஏசுறீங்க? எங்களை வந்து கோயில் கட்டி கும்பிட வேணாங்க, எங்களை மனுஷராக மதித்தாலே போதும். அது மட்டும் இல்லைங்க, நேற்று நான் ஒரு ஊரில் நைட்டு ஆட்டத்துக்கு போயிருந்துருக்கேன். ஒரு சின்ன பையன் தான், 5 வயசு பையன். நாங்கள் பேக்க வச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காந்துருக்குறோம். அந்த பையன் வேகமாக உள்ளே வந்தோடனே 9ங்க அப்படின்னா. நான் கூப்பிட்டேன் அந்த பையனை, 9ன்னு என்னன்னு கேட்டால் அவன் முழிக்கிறான். அவனுக்கு எப்படி தெரியும்? சமுதாயத்தில் இருக்கவங்க சொல்ல போய் தானே அவனுக்கு 9ன்னு தெரியுது. அதுக்கு அர்த்தம் அவனுக்கு தெரியல. ஏன்னா பிஞ்சு மனசில் ஏன் நஞ்சை விதைக்கிறீங்க? அதே அந்த குழந்தைக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. திருநங்கையில் வந்து மதிக்கணும், அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை வளர வளர திருநங்கைகளை பற்றி புரிஞ்சுக்கிறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பெற்றோர் அந்த திருநங்கைகளை வந்து ஏன் வீட்டை வந்து துரத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயம் தாங்க. சமுதாயத்தில் வந்து நிறையா வந்து நம்ம பெற்றோர்கள் வெளியில் போனாங்கன்னா இந்த போதுவார், இது வீட்டில் ஒரு 9 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் அண்ணன் கேட்டு வந்தான்னு சொன்னால் வீட்டில் வந்து என்ன தான் அடிப்பான். அப்போ என்ன, என் அம்மா பொறுத்து பார்ப்பாங்க, இவன்ட்டு இந்த அடிபதி சாகிறத விட நீ எங்கே போய் நல்லா இரு, எங்கே உயிரோடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி வைப்பாங்க. பெத்த தாய் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பாப்பா சொன்னாங்க அழகா, ஒரு நார்மல் குடும்பத்தில் இருக்கவங்க வீடு வாடகைக்கு 2000 ரூபாய்க்கு இருந்தாங்கன்னா ஒரு திருநங்கை போய் கேட்டால் 4000 ரூபா வாடகை சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வேறு வழியிலன்னு சொல்லிட்டு போய் குடியிருப்பாங்க. குடியிருந்தா ஒரு ஆட்டோவில் வீட்டில் வந்து இறங்க முடியாதுங்க. இறங்கினா உடனே பக்கத்தில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி வீட்டு வேணும்னு சொல்லிடுவாங்க. என்ன ஒரு
திருநங்கைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 9 கூட்டுக்கு வந்து வீட்டில் வாடகைக்கு வச்சுருக்கிறீங்க, அது என்னமோ ஆட்டோவில் வந்து இறங்குது. இப்போ ஒரு கலை நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம், கலை நிகழ்ச்சி புக் பண்ண வருவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஆம்பளைங்களாம் வராங்களே, நாங்கள் அக்கம் பக்கத்தில் குடியிருக்க வேணாமா? அவங்க வீட்டுக்கு ஆம்பளைங்களாம் வரதை பார்த்தா எங்களுக்கு எங்கள் புருஷன்மார் எங்கேயும் கூட்டி போயிடுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்கு ஓனர் ஒவ்வொருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்க. ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்களோ இல்லையோ, மற்றவங்க வாடகைக்கு விட்டால் 2000, இவங்களுக்கு 4000, அது போயிருமேன்றதுக்காக கூட யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா, நீங்கள் குடியிருங்க, எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் சமுதாயத்தில் நடக்குது. ஏன் நாங்கள் நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தாங்க, எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்கள் மனசில் ஒரு காதல் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஆண்மானோட தான் வாழன்னு இருக்குது. நிறைய விஷயத்துக்காக எங்களை பார்க்க வரலாம், அதுக்காக தப்பாக நாங்கள் போக மாட்டோம். ஆட்டோவில் வந்து மற்றவங்க ஆட்டோவில் வந்து இறங்குறது கிடையாதா? ஒரு பெண்ணோ ஆணை வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறது கிடையாதா? ஒரு திருநங்கை வந்து ஆட்டோவில் இறங்கினா உடனே ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணுங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் கூட பிறந்தவங்க 5 பேர், நான் வந்து கடைசியில் பிறந்தேன். நானும் காலேஜெலாம் முடிச்சுட்டு நானும் திருநங்கையோட போய் சேர்ந்தேன். கடை கேட்க போனேன். கடை கேட்குறப்ப தான், நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, நீங்களே வேலை செஞ்சு பொழைச்சா என்ன, உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ மனசு உறுத்துச்சுங்க. எனக்கு சின்ன வயசுலேயே கலை ஆர்வம் இருந்துச்சு. இப்போ இவங்க சொன்னதை யோசிச்சு பார்த்து, நம்ம ஏன் நம்மளுக்கு ஆர்வமாக கலையில் இருக்குது, இதை வச்சு நம்ம இதை முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பறையாட்டம்னு சொல்லிட்டு எங்கள் சக தோழிகள் தேன்மொழி, பழனிமா அவங்க மூலயமா வந்து பறையாட்டம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலையாக கற்றுட்டு இன்றைக்கி நான் 25 ஆட்டக்கலைகள், பாரம்பரிய ஆட்டக்கலைகள் 25 கலையில் கற்றுருக்கேன். நான் ஆணாக பிறந்திருந்தால் அம்பெடுப்பேன், வில்லெடுப்பேன், ஐவருக்கும் கை கொடுப்பேன். நான் பெண்ணாக பிறந்திருந்தால் மந்தையில் குடம் உடைப்பேன், மடி நிறைய பூவும் எடுப்பேன். ஆனால் நான் ஆணாகவும் பிறக்கவில்லை, நான் பெண்ணாகவும் பிறக்கவில்லை, மந்தையிலேயோ குடமும் உடைக்கவில்லை, என் மடியில் பூவோ எடுக்கவில்லை. நான் இப்ப காதலை பத்தி பேச வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் பேசினாங்க, சமுதாயத்தை பத்தி, பெற்றோரை பத்தி. அதுல தர்மா பண்றவங்க சொன்னாங்க, காதல்னா என்னன்னு. காதல் இல்லாம நீ தோடு போட்ட, காதல் இல்லாம திருநங்கையா நீ மாறணும்னு ஆசைப்பட்ட, காதல் வர போய் தாம திருநங்கையாவே மாறுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணுங்க எல்லாரும். இப்ப என்னோட சூழ்நிலை, இப்ப எல்லாரும் சொன்னாங்க எங்க வீட்டுல 10 வயசுல இருந்து பத்தினாங்க, 12 வயசுல இருந்து பத்தினாங்கன்னு. அதெல்லாம் நாட்டு நடப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. என்ன நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒரு 11 வயதில் என் பெண்மை தன்மையை உணர்ந்தது. அந்த 11 வயதில் என் தெருவில், என் தாய் தந்தை வீட்டில் நான் இருக்கும்போது அந்த தெருவில் அருகில் வசித்த ஒரு வாலிபவனால் நான் திருநங்கை என்றதை பரிபூர்ணமாக உணர்ந்தேன். இந்த சமுதாயம் ஏத்துக்கிறதுலங்க, நான் அப்பயே கவலைப்படலைங்க. நான் அவரை சின்சியரா லவ் பண்ணேங்க. எங்க வீடு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க தெரியும், ரொம்ப எல்லாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான். எனக்கு 3 அண்ணன், அந்த அண்ணங்கள் இங்க இருக்கிறாங்க. நான் அதை பத்தியெல்லாம் பயப்படல, ஏன்னா யாரும் என்னை காப்பாத்தலைங்க. இனிமேல யாரும் என்னை காப்பாற்ற வேண்டாம், என்னை காப்பாத்துக்கிற தெரியும். ஏங்க உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இனிமே உங்க 3 அண்ணன் பார்த்து என்ன ஆக போகுது? அந்த பையனை மனதார காதலித்தேன், அந்த பையனும் என்னை காதலித்தான். எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தையும் நான் நிறைவேற்றினேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கேருந்து பாம்பே போய் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாக்காண்டி நான் பொம்பளை பிள்ளைய மாறி வரல, சத்தியமாக சொல்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ எதிர்த்து வீட்டுக்காரனுக்கோ திட்டு வாங்கின்னு பயந்துட்டு நான் மாறி வரல. நான் லவ் பண்ண பையனா, நான் கணவனை அடையணும்னு நான் பெண்ணா மாறி வந்தேன். ஆனால் இன்னும் என் மனசில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க அவரு. இது இப்போ வரைக்கும் நான் அந்த பப்ளிக்கில் டெய்லி இந்த ரோட்டில் தான் போகிறேன் வர்றேன். அவனுக்கு என்ன வேலை பார்க்குறான், எங்கேயோ போகிறான் வர்றான் அப்படின்னு தான் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. புரியுமா அவங்களுக்கெல்லாம்? ஆனால் அதே அந்த ஆணுக்கும் திருநங்கையான பெண்ணான எனக்கும் திருமணம் நடைபெற்றதுங்க. நாங்கள் இருவரும் எங்க வீட்டு ஆளுங்க முன்னாடியும் அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடியும் 5 வருஷம் இதே திருப்பரங்குன்றம் கீழத்தெருவில் குடும்பம் பண்ணோம். எல்லாருக்குமே தெரியும். 5வது வருஷம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால இங்க எங்களால இருக்க முடியலன்ட்டு பாம்பே போனோம் 2 பேரும். அங்க போய் ஒரு வருஷம் இருந்தோம். நல்ல ஜாலியாக தான் இருந்தோம். ஆனால் இங்க இருந்த வரைக்கும் என் கணவன் மற்ற ஆண்களை போல் இல்லாமல் கடை வசூல்னு சொல்லுவாங்க எங்க திருநங்கைங்க மத்தியில். நான் கடை வசூலுக்கும் போனதில்லை, பாலினை தொழிலுக்கும் போனதில்லை.
சராசரியா ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணி எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரிதான் என் கணவர் என்னை வைத்திருந்தார். 4 வருடம் ஓடியது. 5வது வருடம் வந்தது. எங்கள் பின்னாடி வினையும் வந்தது. இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் வரவும் நான் அவரும் பம்பாய் திரும்பி போனோம். அவரோட 1 வருஷம் அங்கேயும் சந்தோஷமாக இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். இந்த உலகத்திலேயே எங்க அம்மா அப்பா, என் அண்ணன் தம்பி, என் சொந்த பந்தம் எதையுமே நான் பெருசாவே நினைச்சது இல்லைங்க. அவர் தான் என் உயிர் நினைச்சேங்க. அதுதாங்க காதல், அதுதான் காதல். இந்த திருநங்கைன்ற மேட்ரு இன்னைக்கு இணைத்தாங்க இருக்கு. இதிகாச காலம் தொட்டும் இது இருக்கு. தொல்காப்பியத்திலே இவங்களை பற்றி குறிப்புகள் இருக்கு. ஆண் தன்மையுடைய பெண் ஆண் அரவாணி, பெண் தன்மையுடைய ஆண் பெண் அரவாணி அப்படின்னு இருக்கு. நன்னூல்ல ஆண் பேடு பெண் பேடு அப்படின்னு அவங்கள வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் மகாபாரதத்தில் பூரா டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்போம், மகாபாரதம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் பூரா இவங்களை கதாபாத்திரமாகவே படைச்சிருக்கிறாங்க. குருஷேத்திர போர் நடக்குது. அந்த போரில் இப்போ பாண்டவர் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த குறைபாடும் இல்லாத சர்வலட்சணம் பொருந்திய ஒருத்தரை பலி கொடுக்கணும், அப்போ தான் பாண்டவர் ஜெயிப்பாங்கன்னு ஆருடம் சொல்லுது. அப்போ யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? அர்ஜுனனோட பையன் அரவானை தேர்ந்தெடுக்கிறாங்க. அரவான் திருமணமாகாதவன். அவன் சொல்கிறான், என்ன கல்யாணம் ஆகலை, எனக்கு திருமண பந்தத்தை முடிச்சுக்கிட்டு ஒரு நாள் ஒருத்தரோட இல்லறம் வாழ்ந்துட்டு ஒரு பெண்ணோட போர்க்களம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அரவான் சொல்கிறார். சரிங்க அப்படின்னு பார்த்தா எந்த பொண்ணும் அடுத்த நாள் காலையில் போரில் இறக்க போகிறவரை திருமணம் பண்ணுறதுக்கு எந்த பொண்ணும் ரெடியாக இல்லை. அப்போ கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்கிறார். அப்போ அந்த திருமண பந்தம் முடிந்து அடுத்த நாள் அரவான் போரில் போய் இறந்துடுறார். அதனால் அந்த காலகட்டங்கள்லேயே திருநங்கைகளை கடவுளுக்கு சமமாக மோகினியாக மக்கள் பார்த்துருக்குறாங்க. நம்மளும் நிறைய வீட்டு விசேஷங்களை பார்த்துருப்போம். திருநங்கைகள் வாழ்த்துனா நல்லதுன்னு சொல்லி, குழந்தைகள் பெற்ற இடத்துல பேர் வைக்க வந்தால் நல்லதுன்னு பார்த்துருக்குறோம். இன்னும் நம்ம வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாப்பில் எல்லா காரு எங்கெங்கே டிராஃபிக்கில் நிற்கிறீங்களோ அங்கெல்லாம் அவங்க வாழ்த்துவாங்க, அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படி அவங்கள சமுதாயம் ஓரளவுக்கு அங்கீகாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது ஆரம்ப காலங்களில். நம்ம அந்த பெரியவங்க சொன்னதை கேட்டு நடந்திருந்தா அதே அங்கீகாரத்தை நம்ம அவங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி அவங்களோட நிலையே வேறு. ஆனால் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் அவங்களெல்லாம் மறந்துட்டோம், விட்டுட்டோம். திருநங்கைனா யாருங்க? இப்போ ஒரு கரு ஜனிக்குது, அப்போ அது குரோமோசோம் நல்லா டிஎன்ஏனால உருவாகுது. அப்போ 44 ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. அப்போ பெண்ணுக்கு XXன்னு வரணும், ஆணுக்கு XY. அம்மாவோட எக்ஸும் அப்பாவோட எக்ஸும் சேர்ந்தா அது பெண், அம்மாவோட எக்ஸும் அப்பாவோட ஒய்யும் சேர்ந்தா அது ஆண். இந்த குரோமோசோம்களில் மாற்றம் ஏற்பட்டால் அது திருநங்கை. அது என்னைக்கு வெளிப்படும்? பிறக்கிற அன்னைக்கே தெரியுமா? தெரியாது. பிறக்கிற அன்னைக்கு ஒரு ஆணாகவும் இருக்கும், பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறதான் திருநங்கை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெண்ணாக இருந்து ஆணாக மாறுற திருநங்கைகளும் உண்டு, அதை கருத்தில் எடுத்துக்கிறணும். அப்போ இவங்க எல்லாம் பிறந்து வளர்ந்து ஒரு 10 வயசு வரும்போது, ஏன்னா சார் பேசும்போது சொன்னார், ஒரு மருத்துவருக்கு தெரியலைன்னு சொன்னார். தருமாமா பேசும்போது கூட சொன்னாங்க, ஒரு லேடி டாக்டர் போகும்போது கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஒரு 10-11 வயது ஆகி அந்த பருவம் அடையும் பொழுது உடம்புல மாற்றம் ஏற்படுது. அந்த ஹார்மோன் மாற்றத்தினால தான் அந்த உணர்வுகள் வருது. பையனுக்கு பெண் மேலே பாசம் வருது. அது பையங்களை பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, பொண்ணுக்கு அப்பா கிட்ட அட்டாச்சாக இருப்பாங்க. இதுவே அந்த பாசத்தோட ஒரு அடிப்படை தான் இது. அப்போ அந்த குரல் உடைஞ்சு அந்த பருவம் மாறும்போது, நார்மலாக ஒரு பையனுக்கு குரல் உடைஞ்சு வரும்போது குரல் கரகரப்பாகும். இப்போ என் குரல்லாம் கேட்டிங்கன்னா கேட்க முடியாது, 7 கட்டை 8 கட்டையில் பேசிக்கிட்டு இருப்பேன். இதுவே இந்த குரல் சாஃப்டாக இருந்திருந்தால் ஒரு எஸ்பிபியாக கூட இருந்திருக்கலாம் நான். அது நடக்கலை. அப்போ இந்த பருவ மாற்றம் அடையும் பொழுது தான் அவங்க திருநங்கையாக அவங்க சிலர் உணர்றாங்க. ஆணாக இருந்து பெண் தன்மை வர்றவங்களுக்கு அவங்க பெண்ணாக உணர்றாங்க. பெண்ணாக இருந்து ஆண் தன்மை உணர்ந்த ஒருத்தரை நான் சந்திச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க.